மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் சூரியனும் 4ஆம் வீட்டில் முக்கியமான 3 கிரகங்களின் கூட்டணி, அதாவது குரு, சுக்கிரன், புதன். ஆனால் அது ஒரு 4 நாட்களுக்கு தான் இருக்குது. 4ஆம் தேதி என்ன ஆகுது? புதன் வக்கர நிலையில் மிதுனத்துக்குள்ளும், அதுக்கப்புறம் சுக்கிரன் சிம்மத்துக்குள்ளும் போகிறாங்க. அது அப்புறம் அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாதம் முழுக்க இருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா, ஆடி மாத பிறப்பு அப்படிங்கும்போது சூரியன் மாற்றம் பெறுவார், கடகராசிக்குள்ளே சூரியன் போவார், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஒரு தன்மையில் நம்ம இந்த மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து பெரும்பாலான நேரங்களில் புதனும் சூரியனும் சேர்ந்து மிதுன ராசியில் இருப்பது மிக சிறப்பு. இதனால் என்ன ஒரு நன்மைனா, குறிப்பாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருவாய் சீராக இருக்கும். 2வது விஷயம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னிஷன், புகழ், பெருமை இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது ரொம்ப திறமையாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக பேசுவீங்க. நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தெளிவாக மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய அளவில் உங்கள் பேச்சு இருக்கும்.